எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மிக கடுமையான வீழ்ச்சி. ஒரு கட்டத்துல இனிய ஒரு ஷேர் கூட இன்னைக்கு நம்மளுடைய போர்ட்போலியோல ஏறலையே அப்படின்னு மனசு ரொம்ப சோகமான இருந்த சமயம். அப்பதான் நம்மளுடைய நிஃப்டி அப்படியே ராக்கெட் மாதிரி யூ டர்ன் போட்டு மேல வந்தான். ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த மார்க்கெட் ஏறினதுனால இன்னைக்கு நிஃப்டியில பணம் போட்டு வச்சவங்களுக்கு வேணா ஒரு மகிழ்ச்சியா இருக்குமே ஒழிஞ்சு, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பெருசா மகிழ்ச்சி என்பது இல்லை. ஏன்னா 750 ஷேர்கள் கொண்ட நிஃப்டி டோட்டல் இண்டெக்ஸ் முக்கியமான ஷேர்கள்ல 116 பேர் மட்டும்தான் இப்ப பிளஸ்ல வந்திருக்கான். அது கீழே விழுந்தப்ப ஒரு 90 ஷேர்ஸ் பிளஸ்ல இருந்தான். மார்க்கெட் ஏறி வந்ததுக்கு அப்புறம் வெறும் 116 தான் இப்பவும் பிளஸ்ல இருக்கான். 634 ஷேர் மைனஸ்ல தான் இருக்கு. அதுக்கு எதுக்கு வெள்ளையும் சொல்லையுமா தெரியுறீங்க அப்படின்ற மாதிரி நிஃப்டி யூ டர்ன் போட்டு 300 பாயிண்ட் ரெக்கவரி ஆனாலும் இன்னைக்கு பெருசா ஸ்டாக் மார்க்கெட்ல சந்தோஷம் இல்லை. அதுலயும் பாருங்க, இன்னைக்கு மிகப்பெரிய ஷாக்கு கொடுத்தது யாருன்னா இந்த ஏம்பர் அப்படின்ற பங்கு 15%, கேஇசி அப்படின்ற ஷேர் 10% கீழே இறங்கி இருக்கு. ஏன் இறங்கி இருக்கு? எல்லாமே இந்த Q4 ரிசல்ட்ஸ்னுடைய தாக்கம் தான். நேத்து கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், 4-5 முக்கியமான ஆட்களினுடைய பேச்சுக்கள் மார்க்கெட்டை பாதிக்குமா, அல்லது Q4 ரிசல்ட்ஸ் அது இன்னும் இந்த மாச கடைசி வரைக்கும் முக்கியமான ஷேர்களுடைய Q4 ரிசல்ட் என்பது வர வேண்டியது இருக்கு. அப்ப எந்த நியூஸ் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை பெருசா பாதிக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள, Q4 ரிசல்ட் தான். ஏன்னா இன்னைக்கு பெரிய அளவுல கிராஷ் ஆயிருக்கக்கூடிய மிக முக்கியமான பங்குகள் எல்லாமே Q4 ரிசல்ட் வச்சு தான் இறங்கியிருக்கான். ஸோ ஏம்பர் என்டர்பிரைஸ் 15% இறங்கியிருக்கு. அதுக்கு என்ன மிக முக்கியமான காரணம்னா, அவங்க மேனேஜ்மெண்ட்லயே என்ன யோசிக்கிறாங்க, அவங்களுடைய தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த ப்ராஃபிட் மார்ஜின் பிரஷரா இருக்கு. போன குவார்டர்லி ரிசல்ட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா 8% என்பது அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினா இருக்கு. ஆனா இப்ப பார்த்தோம்னா 7% அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த சமீபத்திய வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு 162 கோடி அப்படின்ற மாதிரி லாபத்தை அவங்க காமிச்சிருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. அந்த நியூஸை செலிப்ரேட் பண்ண விரும்பல. அவங்க 15% நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு நீங்க வேலை செய்யல அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல 15% இறக்கி விட்டாங்க. ஸோ பெரிதும் இறங்காத ஷேர் அப்படின்ற ஒரு பெருமை இந்த ஏம்பர் என்டர்பிரைசஸ்க்கு இருந்தது. 2024 இருந்தே அது இறங்குவதும், மறுபடியும் அந்த ஷேர்ல பணம் போட்டவங்களை காப்பாற்றி விடுறதும், மறுபடியும் கீழே இறங்குறதும், மறுபடியும் மேல் நோக்கி உச்சத்தில் யாராவது பணம் போட்டு வச்சிருந்தாலும் அவங்கள காப்பாற்றி விடுறதாமாக 3 முறை இந்த ஷேர் என்பது சமீபத்தில் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு நல்ல லாபம் என்பது காமிச்சாலும் இன்றைய மார்க்கெட்ல இறங்கி இருக்கு. ஏன் இந்த ஏம்பர் என்டர்பிரைசஸ் இறங்கி இருக்குன்னா, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல இந்த மாதிரி மார்ஜின் பிரஷர் இருக்கு, ரா மெட்டீரியல் காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்ததை அடுத்து இன்னைக்கு இப்படி ஒரு கடும் வீழ்ச்சி என்பதில் இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே அடி வாங்கி சின்ன பின்னமாக இருக்கக்கூடிய இந்த கேஇசி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஷேர், அதுவும் இன்னைக்கு ரிசல்ட்டினுடைய காரணத்தினால 10% இறங்கி இருக்கு. இத்தனைக்கு நம்ம ரிசல்ட்டை பார்த்தோம்னா அட கொடுமையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்களுடைய மார்ச் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல சேல்ஸ் என்பது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் என்பது பார்க்கும்போது 247 ரூபாய்னு இருக்கு. இப்படி லாபத்தில் இருக்கக்கூடிய ஷேர் தான். ஆனால் தன்னுடைய ஆல் டைம் ஹையிலிருந்து ஆல்மோஸ்ட் 60%, இது ரொம்ப ஒஸ்ட் கேஸ் தான். ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேருக்கு இப்படி 60% இறங்குவதோ அல்லது 80% இன்னும் கீழே போய் ஒரு 80% 250 ரூபாய்னு போவதோ மிகப்பெரிய ஒரு சோகமான சூழ்நிலைய மார்க்கெட்ல இருக்கு. ஸோ 2025 ஒரு பெரிய ஃபால் இருந்தாலும் ஒரு சின்ன ரெக்கவரி அப்படின்றது காமிச்சிருக்கு இந்த கேஇசி இன்டர்நேஷனல். இப்போ மறுபடியும் 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷ். இந்த கிராஷ் இதோட நிக்குதா அல்லது இன்னுமே ட்ரெண்ட் வீக்காய் கீழே போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு ஒரு சாதாரண ரீட்டைலர்னுடைய கான்செப்ட்ல அந்த ஷேர், அவங்களுடைய லாஜிக்ல இந்த ஷேர் என்பது லாபம் அதிகமாக தான் கொடுத்துருக்கு. இருந்தாலும் இவனை போட்டு இப்படி 3 வருஷம் லோன்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்களே அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நண்பர்களே, இந்த சமயத்தில் 2 ஐடி கம்பெனிகளுடைய நியூஸ் பார்க்க போறோம். அதாவது இறங்கி கிடக்கக்கூடிய ஐடி ஷேர்கள் திரும்பி ஏறுமா அல்லது தொடர்ந்து இறங்குமா, ஏறதா இருந்தா எப்ப ஏறும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் தற்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இறங்கக்கூடிய ஷேர்களை எடுப்பதும் ஏறக்கூடிய ஷேர்களை விற்பதும் தான் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
ஸோ இப்போ இந்த ஐடி ஷேர்கள் சமீபத்து செய்திகளில் மிக முக்கியமான டாப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்பது பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 2 ஐடி ஷேர்களுடைய செய்தி இருக்கு. அதாவது இந்த ஷேர் வந்து மிகப்பெரிய அளவில் 2024 இருந்து கிராஷ் ஆகியிருந்தாலும் 2025 ஒரு முறை ஏறி இருக்கான். அப்படி ஏறும் பொழுது எவ்வளவு பர்சன்டேஜ் சம்பாரிச்சு கொடுத்தான்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 45% என்பது தன்னுடைய லோ பிரைஸ்ல இருந்து சமீபத்தினுடைய ஹை வரும்போது சம்பாரிச்சு கொடுத்திருந்தான். இப்போ இந்த 2025க்கும் 26க்கும் கணக்கெடுத்து பார்த்தோம்னா இதனுடைய லோல இருந்து மொத்தம் 3 முறை ஒரே லோல இருந்து 3 முறை ஏறி இருக்கான். இப்போ இந்த 4வது முறை இந்த லோ பிரைஸ் பக்கத்துல இருந்து அடுத்தது என்ன செய்யும்? தொடர்ந்து இறங்குமா இல்ல பிக்கப் ஆகுமா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இந்த சமயத்துல வந்து ஏற்கனவே இந்த ஷேர்களை எல்லாம் வாங்கி உச்சத்துல வாங்கி வச்சவங்க சரி வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி ஆவரேஜ் பண்றதுனா எந்த இடத்துல ஆவரேஜ் பண்றது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் இந்த பிர்லா சாஃப்ட்னுடைய ரிசல்ட் தான் மிக முக்கியமான செய்தி. அதாவது இந்த ஷேர் இதுக்கு முன்னாடி 180 கோடி சமீபத்தில் ஒரு முறை லாபம் பண்ணியிருந்தாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024. அதுக்கப்புறம் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்பது அந்த நெட் ப்ராஃபிட் என்பது அவ்வளவு வரல. அதுக்கப்புறம் இந்த சமீபத்திய 3 வருஷத்துல த செகண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி 176 கோடி லாபம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சேல்ஸ்ல எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. 4 வருஷமாகவே ஒரே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் தான் அவங்கள காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஸோ கடந்த 3 வருஷத்துல த செகண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்கக்கூடிய இந்த பிர்லா சாஃப்ட் அப்படின்ற பங்கு 5வது முறையாக என்ன செய்யும்? 3 முறை லோவில் வந்து உளுந்துட்டு எந்திரிச்சிருக்கான். இந்த 4வது முறை இந்த லோவில் இருந்து என்ன செய்யும் அப்படின்றதான் முக்கியமான ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய ஷேரா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குற இந்த எல்டிஐ மைண்ட்ரி, அதாவது எல்டிஎம்னு இப்போ பேர் மாற்றிருக்காங்க. இந்த ஷேர் மட்டும் இல்லை, மொத்தமாகவே ஏகப்பட்ட ஐடி ஷேர்கள் இப்போ லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், இதுக்கு மேலே சத்தியமாக எங்களால் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான ஒரு லோல் இருக்கு. அதாவது இந்த எல்டிஎம் அப்படின்ற எல்டி மைண்ட்ரி ஷேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவனுடைய வாழ்க்கையில் 2022 இருந்தே இவனுடைய லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது இந்த 4000 ரூபாய் ரேஞ்ச் தான். 4000 வர்றதும் அப்புறம் மறுபடியும் 6000 போகிறதும் 4000 வர்றதும் 6000 போகிறதும் இப்படியே இவன் 3 ரவுண்டு போயிட்டான். இனி இந்த 4வது ரவுண்டுக்கு இந்த ஐடி பங்கு என்ன செய்யும்? டேய் தம்பி, நீ செஞ்சதையே திருப்பி செய். ஏன்னா நீ புதுசாக போய் கீழே விழுந்துட்டின்னு வச்சுக்கிய, அது ரொம்பவுமே மன குமரலாக மன கஷ்டமாக இருக்கும் ஐடி ஸ்டாக்ஸில். அதனால் நீ புதிய உச்சங்களை போய் தொழிலினாலும் கடந்த 4-5 வருஷமா 50% ஏறுறது 50% இறங்குறது இப்படியே நீ பண்ணியிருக்க. இதையே டோட்டல் பண்ணி பார்த்தாவே 150% கணக்காச்சு. அதனால் நீ பிரேக் அவுட் பண்ணி மேலே புதுசாக பணம் போட்டு மொமெண்டம் காரங்களுக்கு நீ சம்பாரிச்சு கொடுக்கல. அதே மாதிரி பிரேக் டவுன் ஆகி ரொம்பவுமே சீப்பான ப்ரைஸுக்கு போய் எடுக்கலான்னு இருக்கக்கூடியவங்களுக்கு நீ வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்க்கு நீ பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கல. ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு தான் நீ 50-50 ஒரு 150% சம்பாரிச்சு கொடுத்துருக்க. அதைவே நீ திருப்பி பண்ணிரு அப்படின்றதான் இப்போ பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நண்பர்களே, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே கிடக்கக்கூடிய ஷேர்களை பயம் இல்லாமல் 10 வருஷம் கூட ஹேண்டில் பண்ணுவாங்க, ஹோல்டு பண்ணுவாங்க. ஆனால் மேலே இருந்து கீழே விழுகிற பங்குகளை வந்து பார்த்தாவே நம்மளுக்கு பயம் என்பது வரும். மறுபடியும் மொமெண்டம் எடுத்து மேலே போகிறானா அல்லது பெருசாக கீழே விழுந்து தன்னுடைய பழைய லோக்கே வரானா அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதனால் ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுற ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கெல்லாம் உச்சத்தில் வந்துட்டு கொஞ்சம் இறங்குனாவே, முக்கியமான சப்போர்ட் விட்டு கொஞ்சம் இறங்குனாவே அவங்களுக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஆகிடும். ஒரு உதாரணத்துக்கு இந்த பி ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு ஷேர், அவனெல்லாம் நல்லா இப்படி கீழே சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் இதுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்தானா யாருக்கும் பெருசாக பயம் இருக்காது. சமீபத்தில் உச்சத்துக்கு போயிட்டு தற்போது ஒரு லோ ப்ரைஸில் வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த பிரைம் ஃபோக்கஸ் அப்படின்ற ஷேர் அடுத்தது என்ன செய்யும் அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஷேர், அவன் பாட்டுக்கு நிற்காம ஏறிக்கிட்டே இருந்தான். இப்போ கூட சமீபத்தில் எத்தனையோ முறை இறங்குவதும் ஏறுவதுமாகவே சுற்றிக்கிட்டு இருந்த இந்த ஷேர் இவனும் சமீபத்தில் ஒரு லோ ப்ரைஸ் அப்படின்றது வந்து விழுந்திருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய நியூஸ் என்னென்னா, ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது ஸ்டாக் மார்க்கெட்டில். வாரன் பஃபட் மாதிரி ஆளுங்க இருக்காங்க, அவங்க மட்டும்தான் மார்க்கெட்டில் இருக்காங்கன்னா மார்க்கெட் இப்படியே தான் இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா கார்பரேட்டனுடைய ரிசல்ட்டை பொறுத்து
கொஞ்சம் மாற்றி அமையும், மேலேயோ அல்லது கீழேயோ வரும். மற்றபடி ஒரு சைட்வேஸ்குள்ளேயே தான் இந்த வாரன் பஃபட் அவர்கள் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் லோ ப்ரைஸில் மார்க்கெட்டில் கிடைக்குதா எடு, ஹை ப்ரைஸில் மார்க்கெட் போயிடுச்சா வித்து விட்டுரு அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது ஹைப், அடிக்கடி ஹைப் வந்துடுது. ஐடியா ஷேரில் இன்னைக்கு ஒரு நியூஸா, அப்போ அவன் என்ன ஆனா அப்படின்ற மாதிரி இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க, ஐடியா ஷேர்லாம் போன வாரம் ரிசல்ட் பார்த்துக்கிட்டு வா வாட் அ மிராக்கிள், பயங்கரமாக ஏதோ ஒன்று செய்ய போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் வெறும் 2% ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நண்பர்களே, இந்த வாரத்தில் இன்னொரு செக்டர், ஐடி செக்டர் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவன்கிட்ட ரீபவுண்ட் வருதா இல்லை மறுபடி தொடர்ந்து இறங்க போகிறதா இந்த வாரத்தில் அப்படின் போது இன்னைக்கு முதல் நாள் பரவாயில்ல, மங்களகரமா இன்னைக்கு ஐடி பங்குகள் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி இந்த இன்ஃபோசிஸ் ஷேரு, டிசிஎஸ், விப்ரோ இவங்கெல்லாம் மும்மூர்த்திகள் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல எல்லாருமே 1% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எப்பா எப்படியாவது உங்களுடைய லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், 3 வருஷமாக நீங்கள் இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால கீழே இறங்குறீங்க ஏறுறீங்க, ஸோ இதை தயவு செய்து விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற நிலைமை தான். ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு முக்கியமான ஷேர்ஸ் 1% ஏறி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி. அதில் பாருங்க, ஐடிசி ஷேர் நினைச்சு பார்க்கும், ஐயோ என்ன நியூஸ் இப்படி வந்திருக்கு, அப்போ நம்மளை வச்சு செஞ்சிருவானுங்களோ அப்படின்ட்டு. அதாவது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்ஃப்ரே பிலிப்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர், சிகரெட்டை விற்கக்கூடிய ஷேர், எனக்கு இவனுக்கும் தான் போட்டியே அப்படின்ற மாதிரி ஐடிசி ஷேருக்கும் இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் ஷேருக்கும் ஒரே நியூஸ் தான், மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ், அதாவது சிகரெட் சம்பந்தப்பட்ட நியூஸ். ஸோ இவங்க காட்ஃப்ரே பிலிப்ஸ் வந்து சமீபத்தில் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய சேல்ஸ் என்பதில் பெருசாக மாற்றம் வரவே இல்லை. அதுக்குன்னு சில பேர் இன்னும் அதிகமாக எதிர்பார்த்துருப்பாங்க, சேல்ஸ் நிறையா, என்ன கையில் ஒன்று வாயில் ஒன்று அப்புறம் காதில் ஒன்றா வச்சு ஊதிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சேல்ஸ் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் அவங்களுடைய லாபம் என்பது சமீபத்தில் செய்யாத ஒரு லாபம், 521 கோடி. இப்படி ஒரு லாபத்தை கொடுத்துமே எதிர்காலத்தில் இன்னுமே டேக்ஸ்னுடைய பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் 4% இதை இறக்கி தான் விட்டுருக்காங்க இன்னைக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கு. ஸோ ரிசல்ட் வந்த சமயத்தில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கரெக்டாக இதுக்கு முன்னாடி இதே அளவு தான் ஒரு ரெக்கவரி என்பது இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸில் வந்திருந்தது. கரெக்டாக அதை தாண்ட முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 4% இறங்கியிருக்கு. நாளைக்கெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியல. இதை பார்க்கும்பொழுது தான் இந்த ஐடிசி ஷேர் வச்சிருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, சரி 21 மே நம்மளுக்கு ரிசல்ட் வருது, அப்படி ரிசல்ட் வரும்பொழுது நம்மளை என்ன செய்ய போகிறாங்க, நம்மளும் அவனை மாதிரியே தான் சமீபத்தில் இறங்கி ஏறி இருந்தோம், இனி அடுத்தது நம்மளை என்ன செய்ய போகிறாங்க தெரியல, வச்சு செஞ்சிருவானுங்களோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இந்த ஐடிசி ஷேர்னுடைய ரிசல்ட் வந்து ஒரு பிரம்மாஸ்திரம் தான் ஷேர் மார்க்கெட்டு. ஸோ இதனுடைய ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நண்பர்களே. கடைசியாக இன்னும் ஒரு முக்கிய தகவல், அதாவது ஐசிஐசிஐ பேங்க்கும் யுனைடெட் கிங்டம் சேர்ந்த இந்த புருடென்ஷியல் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஐசிசி புருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றத ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஐசிசி புருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் ஷேரும் ஷேர் மார்க்கெட்டில் சாதாரண ஆள் கிடையாது. அவனுடைய கடந்த காலங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு அருமையான ஏற்றம் இறக்கம் அப்படின்ற மாதிரி தான் தற்போது வரைக்கும் இருந்தது. இந்த 2026 கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 20% 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து கிராஷ் ஆகிட்டு கொஞ்சம் மேல் நோக்கி ஏறினா, அப்புறம் மறுபடியும் இன்னொரு முறை ஒரு 15% சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே ஒரு ஒஸ்ட் கேஸாக கீழே வந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சிறிய ஏற்றம். இன்றைய தேதியிலுமே இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ரொம்ப குறைஞ்சி ஒரு 15% பக்கம் வீழ்ச்சியில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஏன் இன்னைக்கு இந்த ஐசிசி புருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கீழே விழுந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி புருடென்ஷியல்லேருந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எங்களுடைய இன்னொருத்தர் புருடென்ஷியல் அவங்க வந்து ஒரு அறிக்கையை எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, அவங்க இந்த பாரதி லைஃப் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் 75% வந்து அக்வஷன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு வெளிநாட்டு கம்பெனி வரிசையாக போய் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் போய் வாங்கி வச்சுக்க முடியாது, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அப்போ அந்த லிமிட்டை மெயின்டைன் பண்ணணும்னா இவங்க மேபி எங்கள் கம்பெனி ஐசிசி புருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸில் அவங்களுடைய ஹோல்டிங் 21லேருந்து குறைச்சி மேபி 10க்கு குறைச்சி கொண்டு வரக்கும் கூட மேபி வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்.
இந்த தகவல் வந்ததுனால தான் இந்த ஐசிசி புரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஷேர் மிக கடுமையான வீழ்ச்சி. அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த ஐசிசி புரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஷேர் தற்போது 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போன வருஷத்தினுடைய லோ பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இனி அடுத்தது என்னவாகும், இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி நண்பர்களே, இன்னைக்கு ஆசையை காட்டி மோசம் பண்ண மாதிரி 300 பாயிண்ட் நிஃப்டி ரெக்கவரி ஆனாலும் இன்னும் ஸ்டாக்குகள் எதுவுமே பெருசாக ரெக்கவரி ஆகல. இன்றைய மார்க்கெட்லேயும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பயங்கர பாசிட்டிவ்ல இருந்தால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வீராதி வீரர். நன்றி, வணக்கம்.